வணக்கம். வில்வ துளசி எங்கள் குழு சார்பில் மற்றொரு முறை எங்களுடைய காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோங்க. அதாவது இந்த சேனலோட நோக்கம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தாங்க. ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட வைணவ திருக்கோயில்கள், தேவார பாடல் பெற்ற சைவ திருக்கோயில்கள் மற்றும் வெளிச்சத்துக்கு வராத பல கிராமத்து கோயில்களை ஒவ்வொரு வாரமும் உங்கள் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறோங்க. அந்த வகையில் இன்று நாம் காணவிருக்கும் ஒரு அழகிய திருத்தலம், அதாவது ஒரு காலத்தில் கண்டிப்பாக மிக அழகாகவே இருந்திருக்குங்க. அதாவது அருள்மிகு கோபிநாத பெருமாள் திருக்கோயில். இது எங்கெங்கே இருக்குது அப்படிங்கன்னா, பட்டீஸ்வரம் சாமிகளை செல்லக்கூடிய ஒரு ரோட்டில் இருக்குங்க. கிழக்கு நோக்கி இருக்கும் இந்த திருக்கோயிலின் மூலவர் அருள்மிகு கோபிநாத பெருமாள் ருக்மணி சத்யபாமாவுடன் கருவறையில் அழகாக நமக்கு அருள் புரிகிறார். சுமார் 2.5 to 3 ஏக்கர் பரப்பளவில் இந்த திருக்கோயில் அமைந்திருந்திருக்கிறது. இந்த கோயிலில் பல்வேறு திசைகளிலும் 7 கோபுரங்கள் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. கோயிலானது தற்பொழுது முற்றிலும் சிதிலமடைந்திருக்கிறது. ராஜகோபுரம் 7 நிலைகளை கொண்டதாக கூறப்படுகிறது. ஆனால் 2 நிலைகள் மட்டுமே எஞ்சியுள்ளது. மற்றொரு கோபுரத்தின் கட்டமைப்பு எச்சங்கள் மட்டுமே மேற்கு பகுதியில் காணப்படுகின்றது. கோயில் வளாகத்திலேயே இரட்டை ஆஞ்சநேயருக்கென வடக்கு நோக்கி தனி சன்னதி அமைந்திருக்கிறது. 2 ஆஞ்சநேயர் சிலைகளும் இடது கையில் சகஸ்ர தள பங்கஜம் மற்றும் வலது கையில் அபயஹஸ்தமும் இருக்கிறது. சகஸ்ர தள பங்கஜம் என்பது 1000 இதழ்களை கொண்ட அல்லி மலரே ஆகும். இந்த சகஸ்ரதள பங்கஜமானது ஒரு காலத்தில் இந்த கோயில் அமைந்திருக்கும் இடத்தின் அருகிலேயே வாழை மரங்களால் சூழப்பட்ட ஒரு அழகான குளத்தில் இருந்திருக்கிறது. அதாவது இங்கு தினமும் பூத்து குலுங்கும் அந்த அல்லி நறுமணத்தை பரப்புவதால் அந்த இடமே தனித்துவமாகவும் புனிதத்துவமாகவும் இருந்திருக்கிறது. பீமன் தன் மனைவி திரௌபதியின் வேண்டுகோளின் பேரில் இந்த பூவை தேடி வந்திருக்கிறார். இறுதியாக அந்த நறுமணத்தை கண்டுபிடிப்பதன் மூலம் அவர் இருப்பிடத்தையும் கண்டுபிடித்திருக்கிறார். பீமன் அக்குளத்தின் கரையிலே ஒரு குரங்கு அமர்ந்திருப்பதை கண்டு அதன் நீண்ட வாள் அந்த குளத்திற்கு செல்லும் வழியை தடுப்பதாகவும் இருப்பதை பார்த்திருக்கிறான். அந்த குரங்கு வேறு யாருமல்ல, அந்த குளத்தின் கரையிலே ஆஞ்சநேய பகவான் ராமநாமத்தை தியானித்து கொண்டிருந்திருக்கிறார். குரங்குக்கு வழிபடுமாறு கட்டளையிட்டிருக்கிறான் பீமன். ஆனால் போக்கை விரும்பாத ஆஞ்சநேயர் அவருக்கு பாடம் கற்பிக்க முடிவு செய்திருக்கிறார். எனவே ஆஞ்சநேயர் பீமனிடம் தனது வாளை தூக்க முடியாத அளவு தனக்கு வயதாகிவிட்டதாகவும் அந்த வயதான குரங்கின் வாளை தூக்குவது எளிதான வேலை என்று பீமனுக்கு வாளை வெளியே போட்டு தனக்கு உதவுமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஆஞ்சநேயர். பீமன் எவ்வளவோ முயற்சி செய்தும் திகைத்து போய் ஒவ்வொரு முறையும் தோல்வியை அடைந்திருக்கிறான். தனது முழு ஆற்றலையும் கொண்டு அந்த வாளை தூக்கினாலும் அவரால் செய்யவே முடியவில்லை. இறுதியாக பீமனுக்கு ஒன்று பட்டிருக்கிறது. அதாவது இந்த குரங்கு என்பது சாதாரண குரங்கு அல்ல, இது வேறு ஏதாவது ரூபமாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டிருக்கிறார். அவரை வணங்கி தன் தவறுக்கு மன்னிப்பு கோரியிருக்கிறான் பீமன். ஆஞ்சநேயர் அதற்கண்டு மெச்சி தனது விஸ்வரூப தரிசனத்தை அளித்து சகசர பங்கஜத்தை பீமனுக்கு வழங்கியதாக ஒரு கதை இங்கு வழங்கப்படுகிறது. மகாபாரதத்தில் அர்ஜுனுக்கு கிருஷ்ணனாகவும் இராமாயண காலத்திலே அனுமனுக்கு ராமனாகவும் காட்சி கொடுத்திருக்கிறார் விஷ்ணு. அதுபோலத்தான் இந்த கோயில் அமைந்திருக்கும் இதே இடத்தில்தான் பீமனுக்கு தன் விஸ்வரூப தரிசனத்தை காட்டியிருக்கிறார் ஆஞ்சநேயர் என்பது தன சிறப்பு மற்றும் தல சிறப்பு. மிக அழகாக ஒரு காலத்தில் இருந்திருக்கும் இந்த இடமானது, அதாவது இந்த திருத்தலமானது தென்னகத்து துவாரகை, அதாவது தக்ஷின் துவாரகை என்று வழங்கப்படுகிறது. இத்தலத்தின் ஒரு இடத்தில் நாம் ஒரு இரட்டை பனைமரங்களை காண்கிறோம். அதாவது ஸ்ரீகிருஷ்ணர் தனது குடும்ப குருவான கர்க மகரிஷியுடன் ஒருமுறை தியானம் செய்த ராம சீதா இரட்டை பனை மரங்களின் சந்ததிகள்தான் இந்த இரட்டை பனை மரங்கள் என்று கூட இங்கு ஒரு ஐதீகம் வழங்குகிறது. புதிதாக திருமணமான தம்பதிகள் இருவரும் ஒருமித்த கருத்தோடு திருமணமான 48 நாட்களுக்குள் இந்த இரட்டை பனைமரத்தை சுற்றி தங்களது வேண்டுதலை வைக்க கண்டிப்பாக நிறைவேறுகிறது என்பது ஒரு தொன்னம்பிக்கையாகவே இங்கு வழக்கத்தில் இருந்து வருகிறது.
பழையாறை என்பது சோழ பேரரசரின் தலைநகர்களில் ஒன்றாக இருந்து வந்திருக்கிறது. இது தற்பொழுதைய பட்டீஸ்வரம், முழையூர், உடையாளூர், சோழன் மாளிகை, திருச்செக்திமுற்றம், தாராசுரம் மற்றும் ராமநாதன் கோயில் ஆகியவற்றை கொண்டிருந்தது. பழையாறை தெற்கில் முடிகொண்டான் ஆறும் வடக்கே திருமலை ராயன் ஆறும் சூழ்ந்திருக்கிறது. பிற்கால சோழர்களின் காலத்திலே இந்த நகரமானது சில ஆண்டுகள் தலைநகராகவும் இருந்திருக்கிறது. முதலாம் ராஜராஜ சோழனின் தந்தை சுந்தர சோழன் பழையாறையில் இருந்து சோழ வம்சத்தை ஆட்சி செய்திருக்கிறான். பழையாறை என்பது 7ஆம் நூற்றாண்டில் பழையறை நகர் என்றும், 8ஆம் நூற்றாண்டில் நந்திபுரம் எனவும், 9ஆம் நூற்றாண்டில் பழையறை நந்திபுரம் எனவும் வழங்கப்பட்டிருக்கிறது. தேவார காலத்திலே பழையான 4 பெரிய பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது. பழையாறை வடதளி, மேற்றளி, கீழ்த்தளி மற்றும் தென்தளி என. பண்டைய தமிழில் தளி என்றால் கோயில் என்று அர்த்தம். இந்த பழையாறை என்னும் தலைநகரத்தை சுற்றி அமைந்திருக்கிற 4 திசைகளிலும் 4 சிவன் கோயில்களை அமைத்திருக்கின்றனர் சோழ பெருந்தகைகள். இவையெல்லாம் விட இந்த 4க்கும் நடுவே முத்தாய்ப்பாக அமைந்திருப்பதுதான் நமது இந்த கோபிநாத பெருமாள் திருக்கோயில். ஆம், பழையாறை இந்த தலைநகரை கொண்டுத்தான் அந்த காலத்திலே சோழர்கள் ஆட்சி நடத்தியிருக்கின்றனர். ராஜராஜ சோழன், அதாவது 985 முதல் 1014 வரை தனது குழந்தை பருவத்தை இங்கே கழித்திருக்கிறார். மற்றும் அவரது சகோதரி குந்தவை தனது கணவருடன் இங்கே வாழ்ந்து வந்திருக்கிறார். மன்னர் முதலாம் ராஜேந்திரன் 1012 முதல் 1044 வரை தனது தலைநகரை கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு மாற்றுவதற்கு முன்பு இங்கு வாழ்ந்திருக்கிறார். 9ஆம் நூற்றாண்டு முதல் 13ஆம் நூற்றாண்டு வரை சோழ மன்னர்களால் பழையாறையை சுற்றி பல கோயில்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. அவற்றில் பலவும் நன்றாக இருக்கும் நிலையில் நமது இந்த கோபிநாத பெருமாள் கோயில் மட்டுமே சிதிலமடைந்து இருக்கிறது. பழைய காலத்தில் கட்ட பண்டைய காலத்தின் இந்த கோயில்களை நம்ம எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிறது இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நம்ம ரொம்ப மோசமாக இருக்குங்க. அதாவது நம்ம ஒவ்வொரு இந்துக்களும் இதை வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயமாக தாங்க நான் கருதுகிறேன். அந்த மாதிரி கருவறையை சுற்றி நம்ம கீழே இறங்கிட்டு நேர் பின்னால் அவர் சொன்னதை அப்படின்னு சொல்லி போய் பார்த்தோங்க. அங்கே இருந்து ஒரு அழகிய காமாட்சி அம்மன் கோயில் ஒரு காலத்தில் இருந்ததாக தெரியுது. அதனுடைய நிலையம் எனக்கு நேர் பின்னால் இந்த காணொலியில் உங்கள்கிட்ட காமிச்சிருங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த இடத்துக்கு நம்மளால் போக முடியாது. அவ்வளவு மரங்கள் அந்த கோபுரத்தின் மேல் வந்து சிதிலமடைந்து இருக்குங்க. இதெல்லாம் நம்ம எப்போ சரி செய்ய போகிறோம் அப்படிங்கிறதே நமக்கு தெரியலைங்க. மிக அழகிய திருக்கோயில், ஒரு காலத்தில் மிக அழகாக இருந்திருக்கலாம், பல பிரகாரங்களை கொண்டு இருந்திருக்கலாம். கோபிநாத பெருமாள் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டிலையும் தென்னகத்தில் கோபிநாத பெருமாள் அப்படிங்கிற கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக 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 அதாவது 10 விரல்கள் கைவிட்டு எண்ணக்கூடிய அளவு தாங்க. ஏன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வரதராஜ பெருமாளாக இருக்கும், இல்லைனா நீலமேக பெருமாளாக இருக்குங்க. ஆனால் இந்த கோபிநாத பெருமாள் அப்படிங்கிறது இங்கே இருக்கிறது ஒரு மிகச்சிறப்பாக கருதப்படுதுங்க. இந்த கோயில் நம்ம கண்டிப்பாக மீண்டும் இந்துக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து புனரமைக்க வேண்டும் அப்படிங்கிறதாங்க எங்களுடைய குழுவின் ஆசை. இந்த கோயிலுக்கு நாங்கள் எப்படி வந்தோம் கேட்டால், இதுவே நாங்கள் ஒரு முகநூல் பதிவு மற்றும் ஒரு வாட்ஸ்அப்பில் இதில் யாரோ ஒருத்தங்க போட்டிருந்தாங்க. அதனால இந்த கோயிலை தேடியே நாங்கள் வந்தாங்க. இந்த கோயிலை தேடி இந்த கோயிலை கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு 1-2 வாரம் ஆகிட்டு, ஆனால் கடைசியாக கண்டுபிடிச்சி இந்த கோயிலுக்கு வந்துட்டோங்க. இந்த மாதிரி கோயிலை நீங்கள் மீண்டும் புனரமைக்கணும், பழைய நிலைக்கு நீங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தாங்க எங்கள் குழுவோட ஆசை. அது உங்களுடைய ஆசையாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோங்க. இதில் இன்னொரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கோயிலுக்கு வரும் அந்த பட்டாச்சாரியர் வாரத்தின் ஒரு நாள், அது சனிக்கிழமை மட்டும்தாங்க இந்த கோயிலை திறக்கிறாரு. மற்ற நாட்களில் நம்ம இந்த கோயிலை வந்தாலுமே கூட இந்த திறந்திருக்காதுங்க. உள்ள நம்ம கருவறையில் இருக்கும் அந்த பெருமானை நாம் தரிசிக்க முடியாது. சனிக்கிழமை சாயந்தரம் மட்டுமே, சாயங்காலமாக வராருங்க. நல்லபடியாக பார்த்துட்டு அவர் அலங்காரங்கள் செய்து அந்த ஒரு சமயத்தில் ஒரு சில பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வராங்க. ஆனால் எங்களுடைய ஆசை, எங்கள் குழுவின் ஆசை, உங்கள் ஆசையாகவும் கண்டிப்பாக இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோங்க. இந்த மாதிரி பழைய கோயில்களை கண்டிப்பாக நம்ம புனரமைக்க வேண்டும். பண்டைய இந்தியாவை நாம் திருப்பி கொண்டு வர முடியினாலும் இந்த மாதிரி நம்ம பாரம்பரியமிக்க கோயில்களை புனரமைத்து புதிய கோயில் கட்டுங்கிற ஒரு அவசியமே கிடையாதுங்க. கண்டிப்பாக இந்த காணொலியை பார்த்த பிறகாவது இந்த மாதிரி கோயில்கள் நீங்கள் உதவிகள் புரிவீர்கள் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த ஒரு ஐயப்பாடுமே கிடையாதுங்க. கண்டிப்பாக இது போன்ற கோயில்களுக்கு நீங்கள் வர வேண்டும், ஆதரவு தர வேண்டும், பெருமாளின் அருளை பெற வேண்டும் என்பது எங்களுடைய ஆசைங்க. மற்றும் ஒரு அழகிய திருத்தலத்தில் உங்களை சந்திக்கிறேங்க. அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.